நாங்க சென்னையில மிஸ் பண்ண ஒரு கடைய ரீசெண்டா கண்டுபிடிச்சோம். இந்த கடைக்கு பேரு அஜ்ஃபான் டேட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். ட்ரிவாண்ட்ரம்ல நெறைய தடவ ஸ்பைசஸ் அண்ட் நட்ஸ் இங்கருந்து தாங்க வாங்குவோம். ரேட்டும் நாமினலா இருக்கும். குவாலிட்டி செம சூப்பரா இருக்கும். கரம் மசாலாக்கு யூஸ் பண்ற ஸ்பைசஸ்ல இருந்து எல்லா விதமான நட்ஸு, சன்ட்ரைடு ஃப்ரூட்ஸ், பெர்ரீஸ், இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் அப்படின்னு இந்த கடையில இருக்கிறது பூராமே சாப்பிட்ற ஐட்டம் தாங்க. நெறைய டைப்ஸ் ஆஃப் டேட்ஸு, ஃபிக்ஸுன்னு எக்கச்சக்கமா வச்சிருப்பாங்க. ஃபாரின் சாக்லேட்ஸ்லாம் கூட இருக்குங்க. முகப்பேரில் ஒரு வேலையாக போனோமா, ஆன் த வேலை இந்த கடையை பார்த்ததும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். எங்கள் நாத்தனாரோட குட்டி பையனுக்காக மக்கானாவும் சீட்ஸும் வாங்கறதுக்காக தாங்க மெயினாக நாங்கள் போனதே. ஆனால் ஏன் புருஷன் வழக்கம் போல் சாக்லேட்ஸ்குள்ளே டைவ் அடிச்சுட்டு அதில் ஒன்று இதில் ஒன்று அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தான். இந்த கடையில் இம்லி மிட்டாய் நல்லாயிருக்கும். நான் அதைத்தான் தேடினேன். ஆனால் என் நேரம்னு ஒன்று இருக்குல்ல, ஆஸ் யூஷுவல் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. சின்ன குட்டி அவன் ஹைட்டுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தான். கேண்டீஸ் இருக்கிற ஒரு டாயை எடுத்து வச்சுட்டு இது வேணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். ஆக்சுவலி அதுக்குள்ளே கேண்டீஸ் இருக்கிறது அவனுக்கு தெரியாது. 2 கார் இருந்தது, அதனால அந்த டாய் வேணும் அப்படின்னு அவன் சொன்னான். பில்லு போட நிற்கும்போது பில்லிங்கில் உள்ள பையன்கிட்ட, கேண்டீஸ் சாப்பிடக்கூடாது, டீத்தில் காக்ரோச் வந்துடும் அங்கிள் அப்படின்னு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தான் பாருங்க. அந்த பையன் இப்படி பார்த்தான் இவனை. தம்பி, நீ இருந்தால் எனக்கு கடையில் பிஸ்னஸ் ஆகாதுப்பா, கிளம்பிடு அப்படின்ற மாதிரி.